ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இது நம்மளோட டிடிஏ இன்ஃபோ. சாரி கைஸ், 8 மாதம் ஆச்சு நான் வீடியோ போட்டு. அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் வீடியோ போடுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு யூடியூப்ல அந்த ஹவர்ஸ் வரும்ல கைஸ். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் சைடில் வர மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஹவர்ஸ்லாம் நான் தொட போயிட்டேன். 1000 ஹவர்ஸ்லாம் நீ மிச்சம்தான் இருந்ததுன்னு சொல்லி தொட போன பிறகு அப்படியே ரிட்டர்ன்ல வர ஆரம்பிச்சிச்சு ஹவர்ஸ். அது ஏன் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனாலதான் என்னால வீடியோ போட முடியல கைஸ், சாரி. எனக்கு அது ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. நம்ம இவ்வளவு தூரம் எஃபோர்ட் போட்டு முயற்சி பண்ணி உட்காந்து வீடியோ போடும்போது ஹவர்ஸ் எல்லாம் பின்னாடி போகும்போது அது ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது எனக்கு. அதனாலதான் வெறுப்பாய் நான் விட்டுட்டேன். அதனால என்னைய மன்னிச்சிடுங்க, சரியா? இனிமேல் நம்ம டிடிஏ இன்ஃபோல ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவலுமே இனி நம்ம வீடியோ போடப்படும். நம்மளோட 2000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லையா? ஸோ நம்மளை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, அவங்களை நம்ம ஏமாற்றக்கூடாது இல்லையா? சாரி கைஸ், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ இனிமேல் நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ போடலாம். டிடிஏ இன்ஃபோல உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட எல்லா தகவலுமே இனி அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நம்ம டிடிஏ இன்ஃபோல. ஓகேவா? சரி, இப்ப அதுக்கு ஆதாரமா நான் இன்னைக்கு முதல் வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன் கைஸ். நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எனக்கு சீக்கிரமா நம்ம சேனலை வந்து அச்சீவ் பண்றதுக்கான எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க, சரியா? ஸோ இன்னைக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ற அந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஸ்பிளிட். ஸோ இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து என்ன பங்கு பிரிப்பு அப்படின்னா 5லேருந்து 10 மடங்கு. ஸோ விலை வந்து குறைய போகுதாங்க கைஸ், 7 ஸ்டாக்ஸ். ஸோ அந்த 7 ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா இந்த வீடியோவில்? ஸோ கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பங்குகளை அதோட எண்ணிக்கையை வந்து அதிகரிச்சுட்டே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி அதிகரிச்சுட்டே வரும்போது அதே விகிதத்திலேயே வந்து ஒரு பங்கோட விலையை வந்து குறிக்கிறது தான் நம்ம அந்த பங்கு பிரிப்பு அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரே நிமிஷம் கைஸ். ஸோ இது வந்து ஒரு முதலீட்டோட மொத்த மதிப்பை வந்து எந்த விதத்திலையும் மாத்தாது. ஆனா முதலீட்டாளர்கள் வந்து முன்னாடி இருக்கிறத விட அதிகமான பங்குகளை வந்து இதுல வந்து பெறுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பங்கு பிரிப்பால பங்குகளை வாங்குறது மிகவும் வந்து எளிது. ஸோ முதலீட்டாளர்களோட எண்ணிக்கை அதோட பணப்புழக்கத்தை கண்டிப்பா இது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம பல நன்மைகள் வந்து இதுல இருக்குது. ஸோ இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா IOL அந்த மாதிரி 7 நிறுவனங்கள் அவங்களோட பங்கு பிரிப்பை நடத்த இருக்கிறாங்க. ஸோ அது ஒவ்வொரு கம்பெனியா நான் வந்து சொல்லிடுறேன், அதோட முகமதிப்பு சொல்லிடுறேன், ஷார்ட்டா சொல்லிடுறேன் கைஸ். இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல அஸ்யூஷுவல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து அந்த கம்பெனியோட இமேஜஸ்லாம் வச்சு நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா IOL கெமிக்கல் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல்ஸ். இந்த பங்கு வந்து பார்த்தீங்கன்னா March 11 நாளைக்கு வந்து நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு கைஸ், டேட்டு. ஸோ முகமதிப்பு பார்த்தீங்கன்னா 10 ரூபா. இந்த 10 ரூபா முகமதிப்பு உள்ள பங்கை வந்து 2 ரூபா முகமதிப்பு கொண்ட பங்குகளை பிரிக்க இருக்கிறாங்க, சரிங்களா? 5 பங்குகளை பிரிக்க இருக்கிறாங்க கைஸ். அதுக்கப்புறம் 2வது பங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா மெகாய் டெக்னாலஜி லிமிடெட். மெகாய் டெக்னாலஜி லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ கொண்ட ஒரு பங்கோட ரேட்டை வந்து 1 ரூபா, ஓகேங்களா? 1 ரூபா முகமதிப்பு கொண்ட 10 பங்குகளா பிரிக்க இருக்கிறாங்க. இந்த பங்கு பிரிப்பு எப்ப நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா March 14, சரியா? அது மட்டும் இல்லாம 3வது ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷாலிமார் ஏஜென்சிஸ். ஸோ ஷாலிமார் ஏஜென்சி இதோட பங்கோட இந்த ஷாலிமார் ஏஜென்சி நிறுவனத்தோட பங்கு பிரிப்போட தேதி March 14 கைஸ். ஸோ இவங்களோட இந்த 10 ரூபா முகமதிப்பு கொண்ட இந்த ஃபேஸ் வேல்யூ இருக்கு இல்லைங்களா, இந்த பங்கை வந்து ஒரு பங்கா, சரிங்களா, ஒரு முகமதிப்பு கொண்ட 10 பங்குகளா பிரிக்க இருக்கிறாங்க. அடுத்த ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷங்கா டெக்கோர் நிறுவனம். ஸோ ஷங்கா டெக்கோர் நிறுவனம் இவங்களோட பங்கு பிரிப்புக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா March 14. இந்த நிறுவனம் வந்து 5 ரூபா ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஒவ்வொரு பங்கையும் 1 ரூபா முகமதிப்பு கொண்ட பங்கு 5 பங்குகளா பிரிக்க இருக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஷிகா இன்டர் பிளானட் சிஸ்டம்ஸ். ஸோ சிகா இன்டர் பிளானட் சிஸ்டம் நிறுவனம் வந்து
ரூபா முகமதிப்பு கொண்ட ஒவ்வொரு பங்கையுமே ரூபா முகமதிப்பு கொண்ட 5 பங்குகளா பிரிக்க இருக்கிறாங்க. ஸோ இந்த நிறுவனம் அதோட பங்கு பிரிப்புக்கான தேதி வந்து மார்ச் 17. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மைல் என்டர்பிரைசஸ் நிறுவனம். லாஸ்ட் மைல் என்டர்பிரைசஸ் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா ரூபா ஃபேஸ் வேல்யூ கொண்ட ஒரு பங்கை ரூபா முகமதிப்பு கொண்ட 10 பங்குகளா பிரிக்க இருக்கிறாங்க. இந்த நிறுவனம் அதோட பங்கு பிரிப்புக்கான தேதியை வந்து மார்ச் 21 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டாக் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்டிமஸ் ஃபினான்ஸ் நிறுவனம். ஸோ இந்த ஆப்டிமஸ் ஃபினான்ஸ் நிறுவனம் அவங்களோட அதாவது ரூபா ஃபேஸ் வேல்யூ கொண்ட ஒரு பங்கை ரூபா முகமதிப்பு கொண்ட 10 பங்குகளா பிரிக்க இருக்கிறாங்க. இந்த நிறுவனம் அவங்களோட பங்கு பிரிப்புக்கான தேதியை வந்து மார்ச் 21 அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 7 ஸ்டாக்ஸுமே ஸ்டாக் ஸ்பிளிட் பண்றாங்க இந்த மாசம். ஓகேவா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ மறக்காம நம்ம டிடிஏ இன்ஃபோவை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இனிமேல் நம்ம டிடிஏ இன்ஃபோல தொடர்ந்து மார்க்கெட் சம்பந்தப்பட்ட வர்த்தகம் சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்களுமே உங்களுக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நான் மறுபடியும் இதுல முயற்சி எடுக்கிறேன். கண்டிப்பா இந்த தடவை என்னோட சேனல் மானிட்டேஷன் ஆகி கண்டிப்பா